வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அவசர மனுக்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்தியா இலங்கை ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இருநூற்று 250 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகள் ஓரளவு நிறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வட்டுக்கோட்டை காவல்துறையினரிடம் இருந்து பொதுமக்களை பாதுகாக்குமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய போர்க்கப்பல் 3 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. கொழும்பில் இன்று நடத்த திட்டமிடப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மட்டக்களப்பில் கடலில் நீராடிய 7 அகவையுடைய 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் காப்பாற்றப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பில் சிகிச்சைக்காக சென்ற யுவதி ஒருவர் அங்கிருந்த வைத்தியர் ஒருவரால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய விமான தாக்குதலில் அல் கஸ்ஸாம் படைப்பிரிவின் தலைவர்களில் ஒருவரான ஹசன் ஃபர்ஹத் கொல்லப்பட்டுள்ளார். டிரம்பின் வரி விதிப்பை அடுத்து உலக கோடீஸ்வரர்கள் பலர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்வென விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அவசர மனுக்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீள பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த இந்திய அரசு உயரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய பிரதமரிடம் வலியுறுத்த கோரி வடக்கு கிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நேற்றைய நாள் அவசர மனு ஒன்றை கையளித்துள்ளனர். வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளர் யாஷன் பிஹிராடோ தலைமையில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த மனு கையளிக்கப்பட்டது. குறித்த மனுவில் மேலும் குறிப்பிடுகையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தலைமைத்துவங்களிடமும் அக்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாகிய நாம் பகிரங்க கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இதுவரை காலமும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. இதற்கு பிரதான காரணம் தமிழ் அரசியல் கட்சிகளிடையே அரசியல் தீர்வு குறித்த ஏகோபித்த உடன்பாடு காணப்படாமையும் ஐக்கியமின்மையுமே காரணமாகும். இந்த நிலையில் தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் இந்திய பிரதமரை நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. மீள பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வே நிரந்தரமான தீர்வாக அமையும் என தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் வலியுறுத்துகின்றார்கள். இலங்கையின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வில் இந்தியாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதை மறுதலிக்க முடியாது. எனவே தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் அனைவரும் ஏகோபித்த குரலில் ஒரே கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்தியா இலங்கை ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இந்தியா இலங்கை கூட்டு ஊடகவியலாளர் சந்திப்பு மற்றும் இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கான உத்தியோகபூர்வ அரசு விழா இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது பலசக்தி, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி, பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் உட்பட பல ஒப்பந்தங்கள் பரிமாறிக் கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரின் தலைமையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் கட்டுமான பணி இணைய வழியாக தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 3 நாள் விஜயமாக நேற்று இரவு இலங்கையை வந்தடைந்தார். இது அவர் நாட்டிற்கு மேற்கொள்ளும் 4வது விஜயமாகும். இந்த விஜயத்தின் போது பல இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திட்டமிடப்பட்டிருந்தன. இதேவேளை இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் உள்ளிட்ட குழுவினரும் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 250 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகள் ஓரளவு நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 250 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகள் ஓரளவு நிறைவடைந்துள்ளதாக அரசு அர்ச்சகர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். இதனிடையே நாளை தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இம்முறை தபால் மூல வாக்களிப்பிற்காக 7 லட்சம் தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுகின்றன. தபால் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் 7ஆம் நாள் விநியோகிக்க உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் 22, 23, 24ஆம் நாட்களில் இடம்பெற உள்ளது. குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஏப்ரல் 28 மற்றும் 29 ஆகிய நாட்களில் வாக்களிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை காவல்துறையிடமிருந்து பொதுமக்களை பாதுகாக்குமாறு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் இருந்து பொதுமக்களை பாதுகாக்குமாறு சமூக செயற்பாட்டாளரான நா. பொன்ராசா ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடமும் அவர் முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் அவர் தெரிவித்துள்ளதாவது: 2025/4/4 அன்று பிற்பகல் அலுவலக பணி முடித்து பால்மா பேணி ஒன்றையும் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றேன். இதன்போது மாலை 6:50 மணியளவில் மூளாய் காளி கோயிலுக்கு சமீபமாக வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் பணியாற்றும் 2 காவல்துறையினர் நின்றனர். நான் இடதுபுறமாக சென்று கொண்டிருந்த போது அவர்கள் வலது பக்கத்தில் ஒரு இளைஞனை மறைத்து வைத்து கதைத்துக் கொண்டு நின்றனர். அதை கண்டதும் இடது பக்கம் வந்த ஸ்ரீலங்கா காவல்துறையினர் என்னை மறைத்து, எங்கே போகின்றீர்கள், எங்கிருந்து வருகின்றீர்கள், என்ன வேலை செய்கின்றீர்கள் என விசாரித்துவிட்டு சாரதி அனுமதி பத்திரம், காப்புறுதி பத்திரம் போன்றவற்றை என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டனர். ஏன் விசாரிக்கின்றீர்கள் என கேட்டேன். இதன்போது ஒரு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி தனது இடது கையை நீட்டி உள்ளங்கையில் ஊதுமாறு பணித்தார். சாராயம் குடித்திருக்கின்றாய், சோதிக்க வேண்டும் என்றனர். எங்கே பார்ட்டிக்கு போய் வருகின்றாய் என கேட்டனர். கையில் ஊதினால் எப்படி சோதிக்க முடியும், பலூனில் தானே சோதிப்பது என கேட்டேன். நான் திருப்பி கதைத்தவுடன் எனது உந்துருளியை பூட்டி திறப்பை எடுத்துக்கொண்டனர். என்னை ஸ்ரீலங்கா காவல் நிலையம் கொண்டு செல்ல போவதாக அச்சுறுத்தி அடிக்க முற்பட்டனர். தமது உந்துருளிகளை இயக்கி என்னை இடிப்பதற்கு முற்பட்டனர். எனது உந்துருளியை காவல் நிலையம் கொண்டு செல்ல போவதாகவும் என்னை இறங்குமாறும் அச்சுறுத்தினர். இதன்போது நான் வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல் நிலையத்திற்கு அழைப்பை மேற்கொண்டு இந்த 2 காவல்துறையினர் அச்சுறுத்தல் தொடர்பாக முறைப்பாடு செய்தேன். ஆனால் அங்கிருந்து எனக்கு சாதகமான பதில் எதுவும் அளிக்கப்படவில்லை. என்னை மிரட்டிய காவல்துறை உத்தியோகத்தர்களின் இலக்கத்தை நான் குறிப்பிடுத்த போது ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் பின்பக்கம் திரும்பி குனிந்து நின்று தனது ஆசனவாய் பகுதியை காட்டி அதற்குள் இலக்கம் இருக்குமாறு மிக கேவலமாக நடந்து கொண்டார். என்னை பலமுறை தாக்க முற்பட்டனர். நான் ஸ்ரீலங்கா காவல் நிலையம் செல்ல மறுத்த போது ஸ்ரீலங்கா காவல்துறை வாகனத்தை கொண்டு வருமாறு தொலைபேசியில் யாருக்கோ தெரிவித்தனர். 10 நிமிட நேரம் என்னை வீதியில் வைத்து அச்சுறுத்தினர். பின்னர் யாரோ ஒருவருடன் தொலைபேசியில் உரையாடினர். அவர் எனது விவரத்தை கேட்டறிந்து நான் ஒரு ஊடகவியலாளர் என இவர்களுக்கு தெரிவித்தார். இதன் பின்னர் எனது ஆவணங்களை கையெழுத்துவிட்டு இது உனக்கு இறுதி எச்சரிக்கை என அச்சுறுத்திவிட்டு சென்றனர். நான் வலி மேற்கு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர், ஊடகவியலாளர் மற்றும் அரச உத்தியோகத்தர், சமூக செயற்பாட்டாளர். எனக்கே வீதியில் இந்த நிலைமை என்றால் ஏனைய சாதாரண அப்பாவி பொதுமக்களை ஸ்ரீலங்கா காவல்துறை எவ்வாறு நடத்துவார்கள்? அவர்களின் பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம்? வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் ஏற்கனவே சித்தங்கேணியை சேர்ந்த அலெக்ஸ் என்ற இளைஞரை ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் வைத்து தாக்கி படுகொலை செய்தனர். மேலும் பலரை சித்திரவதைக்கு உட்படுத்தி இருக்கின்றனர்.
கடந்த வருடம் பொன்னாலையில் அன்றாட சேவியத்திற்கே கஷ்டப்படும் அப்பாவி குடும்பம் ஒன்று குழாய் கிணறு வெட்டிய போது அனுமதி எடுக்கவில்லை என காரணம் கூறி அவர்களிடமிருந்து 8000 ரூபாய் பணத்தை லஞ்சமாக பறித்து சென்றனர். இவ்வாறு இவர்களின் அராஜகம் தொடர்ந்து செல்கின்றது. எனவே என்னை அச்சுறுத்திய மேற்படி இரு ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் இருந்து எமது பிரதேச மக்களை பாதுகாக்குமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய போர்க்கப்பல் 3 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்திய கடற்படையின் INS சயாத்ரி போர்க்கப்பல் 3 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. 143 மீட்டர் நீளம் கொண்ட 320 பணியாளர்களை கொண்ட இந்த போர்க்கப்பல் நேற்றைய நாள் நாட்டை வந்தடைந்தது. கொழும்பு துறைமுகத்தில் பாரம்பரிய முறைப்படி இலங்கை கடற்படையினர் இந்த கப்பலை வரவேற்றனர். இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையேயான நட்பினை மேம்படுத்துவதற்காக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கப்பலின் பணியாளர்கள் பங்கேற்பார்கள் என்றும் கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. INS சாயத்ரி போர்க்கப்பல் தனது 3 நாள் அதிகாரப்பூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுநாள் நாட்டை விட்டு புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இன்று நடத்த திட்டமிடப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பில் இன்றைய நாள் நடத்த திட்டமிடப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த தடை உத்தரவை பெற்றுள்ளனர். முன்னணி சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ மற்றும் புபுது ஜெயகுட உள்ளிட்ட தரப்பினரால் திட்டமிடப்பட்டதாக கூறப்படும் ஆர்ப்பாட்டம் தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை மற்றும் காலிமுகத்திடல் பகுதிகளுக்குள் அதன் உறுப்பினர்கள் நுழைவதை தடை செய்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் கடலில் நீராடிய 7 அகவியுடைய 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் காப்பாற்றப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நாசிவன் தீவு கடலில் நீராடிய 7 அகவையுடைய 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் காப்பாற்றப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நேற்று மாலை 6 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வாழைச்சேனை ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள காவத்துமுனை பிரதேசத்தை சேர்ந்த குடும்பம் ஒன்றின் உறவினர்கள் உள்ளிட்டோர் நேற்று மாலை நாசிவன் தீவு கடற்கரை பகுதிக்கு சென்று கடலில் நீராடி கொண்டிருந்தனர். இதன்போது 7 அகவையுடைய ஆண் மற்றும் பெண் ஆகிய 2 சிறுவர்கள் கடல் நீரில் மூழ்கியதை அடுத்து நீராடி கொண்டிருந்தவர்கள் அவர்களை காப்பாற்றி மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். குறித்த குழந்தைகளின் பெற்றோரின் கவனம் இன்மையால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதுடன் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டதை அடுத்து தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பில் சிகிச்சைக்காக சென்ற யுவதி ஒருவர் அங்கிருந்த வைத்தியர் ஒருவரால் தவறான முறைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைக்காக சென்ற யுவதி ஒருவர் அங்கிருந்த வைத்தியர் ஒருவரால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட யுவதி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வைத்தியரால் தவறான முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது. குறித்த வைத்தியர் இதற்கு முன்னர் அரசாங்க வைத்திய அதிகாரிகளின் அரசமைப்பை மீறியதால் 2021ஆம் ஆண்டு தமது சங்கத்தில் இருந்து நீக்கப்பட்டதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சு வைத்தியர் சம்மில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் குற்றவாளிகளை பாதுகாக்க அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எந்த வகையிலும் தயாராக இல்லை எனவும் விசாரணைக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்க தாம் தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இனி சர்வதேச செய்திகள். இஸ்ரேலிய விமான தாக்குதலில் அல் கசாம் படைப்பிரிவின் தலைவர்களில் ஒருவரான கசன் பர்கத் கொல்லப்பட்டுள்ளார். தெற்கு லெபனானின் சிடோனில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இஸ்ரேலிய விமான தாக்குதலில் தமது தலைவர்களில் ஒருவரான ஹசன் பர்கத் கொல்லப்பட்டதாக அல் கஸ்ஸாம் படைப்பிரிவுகள் தெரிவித்துள்ளன. அவர்களது அடுக்குமாடி குடியிருப்பு குறிவைக்கப்பட்ட போது பர்கத் அவரது மகள் மற்றும் மகனுடன் கொல்லப்பட்டதை அந்த குழு உறுதிப்படுத்தியது. அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் பர்கத்தின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்ததோடு இந்த படுகொலையை கண்டித்தும் பாலஸ்தீன எதிர்ப்பு தலைவர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு ஒரு பகுதி என்று அது தெரிவித்துள்ளது. மரணம் பதிலளிக்கப்படாமல் போகாது என்றும் இந்த குழு சபதம் செய்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் பின்னர் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. வடக்கு கட்டளை மற்றும் புலனாய்வு சேவையின் வழிகாட்டுதலின் கீழ் முந்தைய இரவு சிடோன் பகுதியை குறிவைத்ததாக தெரிவித்தது. இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி பர்கத் லெபனானில் ஹமாஸின் மேற்கு பிரிவின் தளபதியாக இருந்தார்.
கடந்த ஆண்டு பிப்ரவரி 14ஆம் நாள் சஹ்பத் மீது ராக்கெட்டுகளை ஏவியதற்கு அவர் பொறுப்பேற்றதாக ராணுவம் குற்றம் சாட்டியது. இந்த தாக்குதலில் ஒரு பெண் சிப்பாய் கொல்லப்பட்டார் மற்றும் பலர் காயமடைந்தனர். மேலும் சமீபத்திய மாதங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக பர்கத் மேலும் நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருவதாகவும் இது பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று விவரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிரம்பின் வரி விதிப்பை அடுத்து உலக கோடீஸ்வரர்கள் பலர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிப்பை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த நிலையில் உலக கோடீஸ்வரர்கள் பலர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை இழந்துள்ள தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் 180 நாடுகளுக்கு வரி விதிப்பை அறிவித்து அவற்றை நடைமுறைப்படுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதனால் பங்குச் சந்தைகளில் நேற்று முன்னாள் சரிவு ஏற்பட்டது. இதனுடன் உலக கோடீஸ்வரர்கள் பலர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை இழந்துள்ளனர். அவர்களில் பலர் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களில் முதலாவது இடத்தில் இருப்பவர் ஃபேஸ்புக் மற்றும் மெட்டா நிறுவனத்தின் உரிமையாளர் மார்க் ஜூக்கர்பர்க். இவர் இழந்த தொகை 1,53,000 கோடி ரூபாய் ஆகும். இதற்கு அடுத்த இடத்தில் அமேசான் நிறுவனத்தின் ஜெப் பெயோஸ் உள்ளார். இவருக்கு 1,35,993 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. ட்ரம்பின் நெருங்கிய நண்பரான எலோன் மஸ்கிற்கு 94,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இவர்களை தவிர்த்து அமெரிக்காவை சேர்ந்த மைக்கேல் டெல், லாரி எல்லிசன், ஜென்சன் ஹுவாங், லாரி பேஜ், செர்ஜி பிரின், தாமஸ் பீட்டர்ஃபி ஆகியோருக்கும் கடுமையான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவினை தாண்டி பிரான்சின் பெர்னார்ட் அர்னால்டின் சொத்துக்களும் சரிவை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.